வணக்கம். சிஜி நியூஸ் வாசிப்பவர் ராஜகாந்தி. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிடங்க தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் நாராயணசாமி கண்ட திருமண மண்டபத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சார்பில் 1.166 பயனாளிகளுக்கு ரூ. 23.19 கோடி மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் துறை அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று வழங்கினார். உடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சதீஷ் அவர்கள் மற்றும் கூடுதல் ஆட்சியர் செல்வி கேத்ரின் சரண்யா மற்றும் வருவாய் அலுவலர் ஆர். கவிதா, முன்னாள் அமைச்சர் பி. பழனியப்பன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தடகம் பொ. சுப்பிரமணியன், அரூர் வருவாய் கோட்டாட்சியர் சின்னசாமி, பழங்குடியினர் நலவாரிய உறுப்பினர் குணசேகரன், கைப்பொன் நலவாரிய உறுப்பினர் திருமதி ரேணுகா தேவி, வட்டாட்சியர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள், பயனாளிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் மேலும் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாட்சியர் செந்தில், வட்டார வளர்ச்சி அலுவலர் செல்வம், திமுக மேற்கு மாவட்ட செயலாளர் பழனியப்பன், பாப்பிரெட்டிப்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் சரவணன், கிழக்கு ஒன்றிய செயலாளர் முத்துக்குமரன், கிழக்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் சர்மா மற்றும் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் ஆயிரக்கணக்கானோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் நிகழ்வில் முன்னாள் இந்நாள் கழக மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் அது சமயம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட போரூர் கழக கிழக செயலாளர்கள், நிர்வாகிகள், சார்பணி பொறுப்பாளர்கள், கழக முன்னோடிகள் கலந்து கொண்டு நிகழ்வினை சிறப்பித்தனர். சிஜி நியூஸ் எடிட்டர், பப்ளிஷர், உரிமையாளர் ராஜீவ்காந்தி. கலைஞர் கனவு இல்லம் என்ற ஒரு திட்டம், அந்த திட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல்தான் அரசு துறை சார்பில் வழங்குகின்ற அனைத்து திட்டம் சீரிய முத்தாய்ப்பான திட்டங்களில் பல்வேறு துறைகளின் மூலமாக குறிப்பாக கலைஞர் கனவு இல்லம், இலவச வீட்டுமனை பட்டாக்கள், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான எண்ணற்ற திட்டங்கள், இது போன்ற பல்வேறு துறைகளின் சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் இந்த இனிய விழாவிற்கு விழா பேருரையாற்றி பயனாளி பொதுமக்களுக்கு பெருந்தாக இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்க வீட்டிருக்கின்ற பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு வேளாண்மை அமைச்சர் அவர்களே, இந்த இனிய விழாவில் வரவேற்பை ஏற்று வீட்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர்களே, பயனாளிகளுக்கும் அரசு பல்வேறு அரசு துறை சார்ந்த 60 முறை தருமபுரிக்கு ஒரு பொறுப்பு அமைச்சராக 60 முறை அரசு திட்டமாக கொண்டிருக்கிறேன். எனக்கு முறைப்பாடு தருமபுரிக்கு கடவுள் 300 நேற்று தினம் அதை கல்விக்கு வந்து அதை ஏதோ மாதம் 1000 ரூபாய் பணம் அளிக்கிறாங்க. ஆக இவ்வளவு மகளிர் இது இந்த ஆட்சியில் இதில் திமுக ஓட்டு போட்டவங்க திமுக ஓட்டு போடல, எல்லா கட்சியும் ஓட்டு போட்டவங்க திமுக போட்டாங்க. ஆக எல்லோரும் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே முதலமைச்சர் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த அரசுக்கு நீங்கள் பாராட்ட வேண்டும், நன்றியாக இருக்க வேண்டும்.
இந்த தினம் பட்டாக்களுக்கு 1600 பேருக்கு திட்டங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக வழங்கப்படுகிறது. ஆக இந்த அரசுக்கு நல்லதை செய்கின்ற அரசுக்கு பாராட்ட மனதில் பாராட்டுகிறோம். ஆக நன்றியாக இருக்க வேண்டும் என்று கேட்டு ஆக இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்கு முதலாக பொறுப்பேற்று சதீஷ் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நிகழ்ச்சி நடந்தது நாம் பாராட்டை தெரிவித்துக் கொண்டு இது நிகழ்ச்சி தொடர வேண்டும். இதை தெரிவித்துக் கொண்டு புதிதாக நாம் பயன்படுத்திக் ஊரு கூடி தேர்ந்தெடுத்து மக்களுக்கு செல்லுகின்ற வேண்டும் தான் நாங்கள் முதலாக தேர்ந்தெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு நன்றி நன்றி வணக்கம். கார்த்திக் தந்தை பேர் பாலன் டி பள்ளிப்பட்டி, லட்சுமி கணவர் பேர் ஜெயராஜ் அதிகாரப்பட்டி, சிவராஜ் தந்தை பேர் ஆண்டி கவுண்டப்பட்டி, அபிராமி கணவர் பேர் புகழேந்தி மூளையாங்கு, கலா கணவர் பேர் ராஜன் மூக்காரெட்டிப்பட்டி, ராதா கணவர் பேர் காமராஜ் வெங்கட சமுத்திரம், சாலா கணவர் பேர் காமராஜ் வெங்கட சமுத்திரம், கவிதா கணவர் பேர் முருகேசன் கோபிச்செட்டிப்பாளையம் வருவாய்த்துறை சார்ந்த கவிதா கணவர் பேர் முருகேசன் இலவச வீட்டு மனை பட்டாவிற்கான ஆணைகள், யாமிரா கணவர் பேர் தௌலத் பாஷா வெங்கட சமுத்திரம், தங்கம்மாள் கணவர் பேர் கோபால் இணையவழி வீட்டு மனை பட்டா, தொடர்ந்து மின்னணு கும்பட்டை காயத்ரி ஒட்டிரெட்டிப்பட்டி வருவாய்த்துறை சார்பாக வினோதினி கணவர் பேர் அரவிந்த் வயகட்டம் மின்னணு கும்பட்டை, துர்காதேவி கணவர் பேர் பழனி பி திருத்திப்பட்டி, தொடர்ந்து வேளாண்மைத்துறையின் சார்பாக உழுவு வீதி விநியோகம் சின்னராஜ் தந்தை பேர் ராமன் பாப்பிரெட்டிப்பட்டி, தொடர்ந்து தோட்டக்கலைத்துறையின் சார்பாக ஸ்ரீராமுலு தந்தை பேர் கோவிந்தன் வையகத்தம் தேசிய தோட்டக்கலை இயக்கம், பாருங்க இயற்கை மரண உதவித்தொகை ராதிகா வேதாரங்கபாளையம் தொழிலாளர் சார்பாக தொடர்ந்து மகளிர் திட்டத்தின் சார்பாக அஷ்டலட்சுமி மகளிர் குழு சமுதாய முதலீட்டு நிதி, வெற்றி மகளிர் குழு சமுதாய முதலீட்டு நிதி மகளிர் திட்டத்தின் சார்பாக தொடர்ந்து தமிழ்நாடு அரசு மேம்படுத்திய நிர்வாகத்தின் சார்பாக செட்டார் பாக்ஸ் மாநில அமைச்சர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது.
தொடர்ந்து கால்நடை பராமரிப்புத்துறையின் சார்பாக 250 நாட்டுக்கோழிகள் வளர்ப்பு சார்பாக மனிதா வைஃபா மாறியேற்று पंजाब